அன்பான தேவ ஜனங்களுக்கு மீட்பர் இரட்சகருமான கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். நாம் நித்திய ஜீவன், தேவ ஆளுகை, பரமேறி போய் நாம் பரதேசத்திற்குள் பிரவேசிப்பது, இவைகளையெல்லாம் பற்றி பேசும் பொழுது நமக்கு ஒன்று நினைவில் இருக்க வேண்டும். உலகத்திலே தேவனுடைய சன்னதியிலே அங்கே பாவம் கிடையாது. தேவன் அங்குதான் மனிதனை சிருஷ்டித்தார். அங்கு பாவம் மனிதனால் கொண்டு வரப்பட்டது. ஆகவே அந்த பாவம் எப்படி ஊடுருவி எல்லாருக்கும் அந்த ஆதாமை போன்ற பாவமும் மரணமும் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லோருக்கும் தெரியும். ஆக நான் தெரிந்தும் பாவம் செய்யும் பொழுது மரணம் என்பது தேவனை விட்டு விலகுவது, அதை நாம் அடையப் போகிறோம் என்று தெரிந்தும் நாம் அதை செய்கிறோம். அதற்கு முன்னால் எப்படி இந்த உலகத்திலே இந்த பாவமும் மரணமும் ஊடுருவியது, உள்ளோடி வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். வேதத்தில் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் தேவன் ஒருவருக்கே உண்டு. ஏனென்றால் பாவம் என்பது தேவனுக்கு எதிராக, அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு எதிராக அல்லது அவர் கட்டளைகளை எதிராக நடப்பது அல்லது மீறுவதாகும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாக வந்தபொழுது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரங்களை பெற்றவராக வந்தார். இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். உங்கள் பாவங்களினால்தான் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறீர்கள். அந்த பாவங்களை மன்னிக்க அதிகாரம் தேவன் ஒருவருக்கே உண்டு. ஆகையினால்தான் தேவனையும் அந்த அதிகாரத்தை பெற்று பூமிக்கு வந்தார். இல்லைன்னா அவர் என்ன பிரயோஜனம்? பாவமாகவே இருக்குமே. பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர் வந்த பொழுதுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இங்கு இயேசுவே சொன்ன ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. மார்க் 2:3-12 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த காலத்தில் அவர் அதிகாரம் உடையவராக வந்தார். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தந்தார். யாருக்கு? அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28:18 அதிகாரத்தில் என்ன சொல்வார்? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் செய்யுங்கள், இந்த அதிகாரம் உங்களுக்கு உண்டு. யோவான் 14 என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது போலவும் அதைவிட பெரிய காலத்தையும் செய்வான். எல்லா அதிகாரம் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை எல்லாம் அவர் கொடுத்தார். வேதம் ஓப்பனாகவே சொல்லும். விசுவாசம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் அந்த ஊழியக்காரர்களுக்கு. அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அதிகாரங்கள் இயேசுவால் இன்றும் கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் அவர்களுக்கு பூமியில் செய்யப்படும்
தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பிதங்களையும், பாவங்கள்னு சொல்லப்படவில்லை, பாவங்கள் தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறது. தப்பிதங்கள் மனிதனுக்கு எதிராக, குற்றம் மனிதனுக்கு எதிராக செய்யக்கூடியது. அந்த குற்றங்களை, அந்த தப்பிதங்களை நீங்கள் மன்னிப்பீர்களே, ஆனால் தான் உங்கள் குற்றங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவனே சொல்லியிருக்கிறார், மதப்பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீ ஆதாமும் ஏவாளும் சம்பாதித்த பாவமும் அதன் சம்பளமான மரணமும் ஏதான் தோட்டம் முதல் உலகெங்கும் உள்ள மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இது தேவனுடைய நியமம். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை பாவமில்லாதவனாக சிருஷ்டித்தார். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவ கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட கனியை புசித்த பொழுது அவன் பாவமானான். இது அவ்வளவும் ஆதியாகமம் 3 இருக்கு. அதை உங்களுக்கு தெரியும். அப்படின்னா தேவனுடைய நியமம் என்ன? தேவன் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார், நியமம். அது அவர் இதுதான் அப்படி என்று அந்த வரையறை, அதை மாறவே முடியாது. தேவனின் நியமம் என்ன என்பது ரோமர் 6:16 வாசிப்பீர்களேயானால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிறீர்களோ அப்படி நடக்கும் பொழுது அந்த கட்டளை, யாருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களோ அவனே உங்களுக்கு எஜமானனாகி விடுவான், நீங்கள் அவனுக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையாகிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை புசிக்கக்கூடாது என்று கட்டளையை மீறி சர்ப்பத்தின் ஆலோசனையை ஏற்று கனியை புசித்து பாவியாகிவிட்டான். அவன் பாவியாகிவிட்டான். அவனுக்கு தெரியும், ஐயோ நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்துட்டோமே. அவன் சுற்றி இருந்த மகிமை அவனை விட்டு விலகியது. அவன் நிர்வாணமாக இருக்கிறான். முன்னால் இருக்கக்கூடிய ஸ்திரீயின் சுற்றி இருந்த மகிமை போய்விட்டது. எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு ஓடி ஒழிச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வேளையிலே தேவன் வருவார் என்று. அப்படி தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது கேட்குறார், அதான் நீ எங்கே இருக்கா, எப்பவும் வந்து என்னை ரிசீவ் பண்ணுவியே, ஆளை காணும். அவன் சொன்னால் நான் இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் நிர்வாணமாக இருக்கிறதுனால் ஒழித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவனிடம் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? அங்கே யாருமே இருக்க வேண்டிய இடமே இல்லை, ஆதாம் ஏவாள். அதுபோக யாரையும் வராமல் தடுக்க வேண்டியது எது? ஆதாமுடைய கடமை. அதை தவறிவிட்டான். அங்கு சர்ப்பமும் அதனுள்ளாக சாத்தானும் அங்கு வந்து விட்டான். அதைத்தான் அவர் கேட்குறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அந்த 3வது ஆள் யார்? எப்படி இங்கே உள்ள வந்தான்னு கேட்குறார். அவன் என்ன சொன்னாங்கிறது தெரியும். அது அவர் ஆடைகளை எல்லாம் கொடுத்தார், அதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. 3 வரைக்கும் அவர் அந்த சாபத்தை கொடுத்தார். நீ பூமி உனக்காக சபிக்கப்பட்டு இருக்கும், சபிக்கப்பட்ட பூமி லகுல ஒன்றும் உனக்கு நன்மை கொடுக்காது. நீ வியர்வை சிந்தும்படி உழைக்க வேண்டும், அதிலிருந்து உனக்கு சாப்பிடுவதற்கு வேண்டியவள் கிடைக்கும். ஸ்ரீ என்ன சொன்னார்? நீ உன் சந்ததியை பெருகும்படிக்கு, நீ பிள்ளை பெறும் பொழுது அந்த காலத்தை நான் உனக்கு வருத்தமாக மாற்றுவேன். சாத்தானுக்கு என்ன சொன்னார்? நீ உன் தரையிலேயே வயிற்றிலேயே ஊர்ந்து போவாய், மண்ணை தின்பாய். அப்படின்னா அதுக்கு முன்னால்
அந்த அந்த பள்ளி வம்சத்தை மாதிரி இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அநேக ஃபோட்டோக்கள் எல்லாம் போடுறாங்க. எகிப்திலே கிடைத்த சில விலங்குகளுடைய ஃபோட்டோலாம் போட்டு அதில் போடுறாங்க. இதுக்கு 4 கால் இருக்கிறது, இதுதான் முன்னால் இருந்தது. அது எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சபித்த பிறகு ஒரு சர்ப்பமானது கால் உள்ளதாக இருக்கவே முடியாது. இனி அங்கு சொல்லப்பட்டிருந்த உலகம் உனக்கு முள்ளும் குறுக்கும் கொடுக்கும். இது எபிரேயர் 4:4-8 வரை வாசிப்பீர்களானால், பின்மாறி போகிறவனுக்கு அந்த பூமி என்ன வரும், நினைக்கிறது கொடுக்காது, அது முள்ளும் குறுக்கும் தான் விளைவிக்கும். அதே இதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், இந்த மனிதன் இவனும் பின்மாறி போனவனாக மாறிவிடுகிறான். இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். உன் சரீரம் மேலே போகாது, அது பூமிக்குத்தான் போகும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் விசேஷித்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மண்ணிலிருந்து கொடுக்கப்படவில்லை, அது கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அந்த சரீரமாக போனது. ஆகையால் தான் அது விசேஷித்த பலி. அது பாவ மன்னிப்பு கேட்ட ஒரே பலி அவருடைய சரீரம். அந்த நிவாரணம் ஒரே இரத்தத்தினால் உண்டாகும். அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அதனால தான் சொல்கிறோம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயன். அர்த்தம் தெரியாமல் பாடுவோம். இனி இது தெரியும், விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆதாம் கர்த்தருக்கு அன்பானவனாக இருந்த போதிலும் அவன் பாவியாக விட்டபடியினால் அவனை தன் சந்தையில் இருந்து விலக்கிவிட்டார். அவன் ரொம்ப அன்பானவன். அவன் ஒரே ஒரு மனுஷன்தான் இருந்தான் ஆரம்பத்திலே. அவர் வரும்போது அவனோட பேசுவதற்கும் என்னெல்லாம் பண்ணாங்களோ, அவனோட விளையாடி இருப்பான். ஒருவேளை அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துருப்பார். எல்லாம் செய்து அவன் இன்னசென்ட். அவனுக்கு அதிகமாக அறியக்கூடிய திறன் அப்பொழுது இல்லாமல் இருந்தது. ஆனால் நன்மை தீமையை அறியக்கூடிய கனியை புசித்த பொழுது அவனுக்கு எது நன்மை எது தீமை என்று விளங்கியது. அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆதாம் கர்த்தருக்கு அன்பானவனாக இருந்த பொழுதும் அவர் சந்தையிலிருந்து விலக்கி அடிக்கப்பட்ட ஒரே காரணம், அவன் பாவியாகிவிட்டான். ஆதியாகமம் 3:21-24 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். என்ன இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தோல் ஆடைகள் நிர்வாணத்தை மூடுமே தவிர பாவத்தை நிவர்த்தி செய்யாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதான் நடந்தது. அவர் பலி கொடுத்தார்கள், அது ஒரு நிவாரணமாக இருந்ததே தவிர அது பெர்மனண்டா பாவத்தை நீக்கக்கூடியதாக இல்லை. மனுஷன் இன்றிருப்பது போல அந்த கனியை புசித்ததினால் நம்மை தீமையை அறியக்கூடியவனாக மாறிவிட்டான். மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்டதனால் சரீரம் மண்ணிற்கே செல்கிறது. பாவம் செய்பவன் தேவன் முன் நிற்கக்கூடாது இருக்கிறது. இந்த காரியங்கள் இதுவரை நாம் வாசித்ததிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். இனி ஆதாம் பாவம் செய்ததினால் எல்லா மனிதருக்கும் பாவம் எல்லா மனிதரையும் பாவியாக்கினான். எப்பொழுதும் தேவ சன்னதிற்குள் நுழைய தகுதியற்றவர்களாக இருக்கிறோமோ,
தகுதியற்றவர்கள் ஆகிறோமோ அப்பொழுது பரதேசத்துக்கு ஆத்மா நுழைகிறது. அவன் தான் பாவம் செய்தான். இப்போ அது எப்படி இருக்கிறதுன்னு எங்கள் தாத்தா தான் பாவம் செய்தார். ஆனால் அவரோட தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் அந்த பாவத்துக்கு சம்மதம் இல்லை அப்படி என்று சொல்வது போல இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் பாவம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த பாவத்திற்கு அவன் உங்கள் மூதாதையர் செய்த பாவம் எடுக்கப்படாமல் இருந்தால் அது என்றுமே உங்களுடன் தான் இருக்கும். பாவம் தானாக மறைவதில்லை. தேவன் ஒருவரே அதை எடுக்கிறார். அதை எடுப்பதற்கு சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ரோமர் 5:12-14 வரை வாசிப்பீர்களேயானால், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். பாவம் உலகத்தில் காயின் காலத்திலே இருந்தது. காயின் செய்ததே பாவம். ஆனால் அது பாவம் என்று வெளியே சொல்லப்படவில்லை, அது அறியப்படவும் இல்லை. அது நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் அது பாவம் என்று வெளியே அறியப்பட்டது. அதற்கு பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அதை பூதாகரமாக வெளிப்படுத்தியது. அந்த நீதி பிரமாணம் ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் பாவம் என்னன்னே நமக்கு தெரிந்திருக்காது. வேறு ஏதாவது வழிகள் வந்திருக்கும். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி இருந்தும், அதாவது 14வது வசனம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. நம்ம சொல்கிறோம்ல, எங்கள் தாத்தா தான் பாவம் செய்த, நான் செய்யலைன்னு. இட்ஸ் ஓகே, நீ அதை செய்யாட்டாலும் அது உன்னை ஆட்கொண்டது அப்படி என்று போட்டிருக்கிறார். ஏனென்றால் நீ அந்த பாவம் செய்தவனின் ஒரு கருப்பொருளாக இருக்கிறாய். அவருடைய எல்லாம் நல்லது மட்டும் எனக்கு வரணும், கெட்டதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது தெளிவாக இருக்கும். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படியானால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வது தேவனுடைய கடமையாக வந்தது. அவன் செய்தான் பாவம். ஆண்டவனே, நான் என்ன செய்வேன்? அந்த பாவத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க. அதற்காக தான் தேவனே இறங்கி வந்து பலியானார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே இல்லாது இருக்குமானால் இயேசு கிறிஸ்து வேறு யாரையும் அனுப்பியிருப்பார். அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான். அந்த பாவத்தை தேவன் எடுக்க வேண்டும். அது அவரால் தான் எடுக்க முடியும். சிலுவையிலே எடுத்தார். முதலாம் ஆதாம் மூலம் பாவம் உலகத்தில் வந்தது போல இரண்டாம் ஆதாம் பாவத்தினின்று எல்லோரையும் விடுவித்தார். ஆதாம் முதல்ல வந்து ஆதாம் பிறகு எல்லாரும் பாவத்தில் மாட்டிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஆதாமும் அதெல்லாம் விடுவித்தார். அப்புறம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இப்போ சிலுவையிலே செய்த மிகப்பெரிய காரியம் இது. இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரத்தம் சிந்தும் போது தான் ஆத்மாக்களுக்கு பாவ நிவாரணம் உண்டு. எல்லா ரத்தத்தையும் சிந்தினா ஒன்றும் பாவம் கிடையாது. அதற்கென்றே ஸ்பெஷலாக பாவத்தை ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கும் எபிரேயர் 2. அந்த ரத்தமும் அந்த பாவமும் தான் இந்த பலிக்கு உபயோகமாகிறது. லேவியராகமும் 17:11 வாசிப்பீர்களே. ஆனால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மட்டுமே இந்த பாவ நிவர்த்தி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 1 பேதுரு 1:18-19 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எல்லா மனிதனும் பாவம் செய்தவனாலும் அவன் ரத்தம் ஒன்றும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. குற்றம் செய்யாத மாசற்று இருக்கிற ஒரு மனிதனின் இரத்தம்தான் உங்களுக்கு அந்த பாவ நிவாரணத்தை கொடுக்கும். அதை இயேசு சிலுவையிலே செய்தார். தேவனால் பாவம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை பாவிகளாக்கப்பட்டதினால் தானே இறங்கி மனிதனை பூமிக்கு இறங்கி வந்து தன் சரீரத்தை சிலுவையில் நமக்காக பலியாக கொடுத்தார். கிருபாதார பலின்னு சொல்லுவாங்க. ரத்தம் சிந்தினார், அதனால உன் பாவம் நீக்கப்பட்டது. ஆனால் பலியானதினால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மொத்தமாக மன்னிப்பதற்காக அந்த பலி வந்தது. பலியிடும்போது தான் ரத்தம் வரும். ரத்தம் சிந்தினால்தான் பாவம் மன்னிப்பு வரும். பாவத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்பட பாவம் முடியும். அந்த பலியம் ஆகாமல் இருந்தால் ரத்தமும் சிந்தப்படாது, பலியும் போகாமல் இருக்கும். வாசியுங்கள் 1 பேதுரு 2:22-25 வரை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆதாம் தேவ கட்டளை மீறி சாத்தானுடைய சொல்லை கேட்டு பாவம் செய்ததினால் தேவ சந்ததியிலிருந்து துரத்தப்பட்டான். ஆனால் தேவனால் சிலுவையில் மரித்த இயேசு சிலுவையில் மரிக்க சென்றபோது பாருங்க, இது தேவனால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது அவனுக்கு, ஆதாமுக்கு. அந்த மரத்தின் கனியை புசியாதேன். ஆனால் பார்த்து நல்லா இருக்கு, ருசியாக இருக்குமோ, அதை முதல்ல அந்த லேடிஸுக்கு அதை பொறுக்க முடியல. தேவன் கட்டளையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முதல்ல அதை சாப்பிட்ருவோம், அவர் வரும்போது அவர்கிட்ட சாரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டா. அவள் சாப்பிட்டது விட்டோடு சரி, அவனுக்கும் கொடுத்தார். அவன் நேரடி எஃபெக்ட் ஆனவன். அவன்கிட்ட தான் சொன்னார், நீ சாப்பிடாதேன்னு. ஆகையினால் அவர்கள் பாவம் செய்யப்பட்டார்கள். அப்படி இரண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவன் பாவத்தை விலைக்கு வாங்கி கொண்டான். தேவனுடைய கட்டளையை மறுத்ததினான் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டார், நீ சிலுவைக்கு சொல்ல வேண்டும். சிலுவை கொடூரமான மரணம், கொடூரமான சித்திரவதை, எல்லா பாவங்களுக்கும் அது நிவர்த்தி அளிக்கக்கூடியது. அதற்கு நீ சொல்ல வேண்டும். இயேசு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவன் கட்டளையை கீழ்ப்படியாததினால் பாவத்தை ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த எதை அவன் இழந்து போனானோ அதை அவர் திருப்பி கொண்டார். ரோமர் 5:18-21 வரை வாசிப்பீர்களேயானால், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அங்கு முதலிலே என்ன வந்தது? பாவம் வந்தது. இரண்டாவது கிருபை வந்தது. அந்த பாவம் கிருபைக்கு எதிராக நிற்க முடியாது. கிருபை பாவத்தை மேற்கொண்டது. இன்றைக்கு இது தெரியும், எல்லோருக்கும் தெரியும், தெரியாது என்று சொல்ல முடியாது. கிருபையை உதாசீனப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. என்னெல்லாமோ வாக்கு தத்தங்கள், வாய்மொழிக்காரர்கள்லாம் சொல்லப்படுகிறது. அவைகளை எல்லாம் நம்புகிறோம். ஆனால் தேவன் கொடுத்த வாக்கை நாம் நம்புவதில்லை. விசுவாசிகளாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உள்ளாகி விடுகிறீர்கள். இனி தேவன் நல்ல கோதுமை மணிகளை ஒரு ஓமையை சொல்வார். எப்படி தேவன் ஒரு நல்ல மனுஷனாகவே இவனை ஆதாமை சிருஷ்டித்திருக்க பாவங்கள் எப்படி உள்ள நுழைந்தது என்பதை அறிவதற்கு மத்தேயு 13:24-30 வரை வாசியுங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஒருவன் நல்ல விதையை விதைத்தான், நல்லா தான் வந்தது. ஆனால் சத்ரு சமயம் பார்த்து இவன் தூங்கி கொண்டிருக்கும் போது போய் களையை விதைத்து விட்டான். களையும் சேர்ந்து வளர்ந்தது. எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆண்டவரே, நீ நல்ல விதையைத்தானே விதைத்தீர், எங்கிருந்து களைகள் வந்தது, களையெல்லாம் எடுத்துடட்டுமான்னு கேட்டாங்க. வேண்டாம், நீ களையை எடுக்கிறங்கிற சாக்கில் கோதுமை மணிகளையும் இப்போ வேரோடு புரிங்கி விடுவாய். ஆகையால் ரெண்டுமே வளரட்டும். இன்னைக்கு அதான் நடக்கிறது. எல்லோருமே பாவம் செய்கிறவனையும் வளர விட்டிருக்கிறார். ஆனால் கடைசி நாளில் முதலில் களையை அகற்றுங்கள், எடுத்து சாத்தான் எடுத்து இதில் போட்டுருங்க, எரி நரகத்தில் போட்டுருங்க, மீதி உள்ளவரை கோதுமையை நீங்கள் களஞ்சியத்தில் நிரப்புங்கள் என்று சொல்லுவேன். அது நல்ல ஓமை. இந்த ஓமைக்கு இயேசுவே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க வேண்டுமானால் அதே மத்தேயு 13:37-42 வரை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கடைசியாக, ஜனங்களை உலக இச்சைகள் மூலம் வஞ்சனையாமல் அவனுடைய வலையில் சாத்தான் சிக்க வைத்து விடுகிறான். உலக இச்சை அது அவனுக்கு ஒரு உலக இச்சையினால் மனுஷன் எதனாலே பெரும்பாலும் அகப்படுவான்? பணத்தின் மூலமாக, விபச்சாரத்தின் மூலமாக, அதன் பிறகு நிலத்தை பொருளாசையினால். இந்த ஆசைகளை எல்லாம் வைத்து தான் அவன் எல்லாரையும் என்ன செய்கிறான்? பாவத்திற்கு வலையிலே அவனை சிக்க வைத்து விடுகிறான். இப்படி அவன் செய்வதே, அவர் இயேசு கிறிஸ்து போகும்போது எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டு போயிட்டார். எல்லா பாவமும் க்ளோஸ்,
எல்லாரும் நல்லா இருங்க, இனி நல்லா இருங்க, யாரும் பாவம் செய்யாதுங்கன்னு இவனை தனியாக நிற்க வச்சிட்டார். இவன் தோற்று போய் நின்னான். இன்னைக்கு அவன் தான் நிற்கிறான். ஆனால் நான் போய் அவனிடம், நான் வரேன் உங்கள் கூட, நான் வந்து உங்களுக்கு மணி அடிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு தூபம் ஏற்றுறேன்னு நாம தான் போகிறோம். அப்படி செய்யாதிருங்கள். எபிரேயர் 2:14-15 வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்கு ஏன் அவர் மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை சங்காரம் பண்ணுவதற்கும், அவன் என்ன சாகலை, 2ஆம் வருகையில் தான் சாவான்க்கும், ஜீவகாலம் எல்லாம் அவனுக்கு பயந்தே அவங்ககிட்ட இருக்கிறவங்களையும் விடுதலை செய்வதற்கும் வந்தார். அந்த சரீரம் எடுத்து வந்து சிலுவையிலே மரித்தார். இது உங்களுக்கு தெரியும். இது 2-3 தடவைகள் நான் எப்போ செய்து கொடுத்தாலும் இந்த எபிரேயர் 2:14-15 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது. நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம், ஆனாலும் அவனிடம் ஓடிப்போகிறோம். நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு அடிமையாக இருங்கள். அவர் இருக்கும் எல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார். சாத்தானுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அன்பான பிதாவே, மேற்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆடம் வழியில் நடத்தும் ஆவியானவரே, எப்படி இந்த பாவம் ஒருவனால் செய்யப்பட்டு எல்லாருக்கும் வந்தது, அதிலின்றி நாம் விடுவதற்குள்ள வழிகள் என்ன என்பதை சுருக்கமாக சொன்னேன். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவும், உம்மை விசுவாசித்து அவருடைய பாவத்திலிருந்து விடுபட்டு வாழவும் அவர்களுக்கு வேண்டிய இருதயத்தை கொடும், வழியை காண்பியும். நீர் அப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமென்.